ஜிஎஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு வந்து சொல்லப் போறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து படிக்க போறீங்க அப்படின்னா, நிஜமாவே ரொம்ப ரொம்ப லக்கி நீங்கலாம். சிலபஸ் வந்து நமக்கு பொது தமிழுக்கு மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பொது தமிழ் படிக்கிறதுக்கே 6 மாசம் அப்படிங்கிறது பத்தாம இருந்துச்சு. இப்ப நமக்கு அவ்வளோ நாட்கள் தேவையில்ல. 6லேருந்து 12 வரைக்கும் அட்ட டு அட்ட படிக்கிற அந்த ப்ராசஸ் வந்து இனிமேல் கிடையாது. பொது தமிழ் 2லேருந்து 3 மாசத்துக்குள்ள சிலபஸ் டீகோட் பண்ணி கையில இருந்தா முடிக்கிற அளவுக்கு நமக்கு எளிமையாக்கி குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே ஜிஎஸ்ஸுக்கும், மேத்ஸுக்கும் நல்லா டைம் எடுத்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது. இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, சிலபஸ் வைஸ் வந்து படிங்க. 6த், 7த் அந்த மாரி ஜிஎஸ் படிக்கிறது அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்காது. சிலபஸ்ல ஒரு டாபிக் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அது 6த்லேருந்து 12த் வரைக்கும் 6த்லேருந்து 12த் வரைக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ, அத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புக்ல படிச்சு, புக்ல நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். புக்லயே நோட்ஸ் வந்து நீங்க வந்து எடுக்கணும். இதுல வந்து ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, கலர் கலரா ஹைலைட்டர் வாங்கி எல்லா லைன்ஸையும் கோடு போட்டீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க படிக்கிறதுங்கிறது அதுக்கு அடுத்தடுத்து கஷ்டமாயிரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற பாயிண்ட்ஸ மட்டும் தான் நீங்க வந்து ஹைலைட் பண்ணணும். பென் வந்து டைரக்ட்டா எடுத்த உடனே நான் வந்து இதுல ஒரு லெசனுக்கு வந்து யூஸ் பண்றேன். காரணம், ஏற்கனவே நான் வந்து முக்காவாசி படிச்சுட்டேன். ஸோ எதுக்கெல்லாம் லைன் பண்ணணும், பண்ணக்கூடாது, எதுக்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும், எதுக்கு தேவையில்லங்கிறது கிளியரா தெரியும் அப்படிங்கிறனால டைரக்ட்டா நான் வந்து பென் யூஸ் பண்றேன். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா, எதுவுமே கையில பென், பென்சில் எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து அந்த லெசன ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஜஸ்ட் ரீட் மனப்பாடம் பண்ண வேண்டாம். ரீட் பண்ணிட்டு என்னெல்லாம் குடுத்துருக்காங்க, எத பத்திலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பென்சில் எடுத்து நீங்க வந்து மார்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில வந்து பென் இருக்கு, இல்ல ஹைலைட்டர் இருக்குன்னா, கண்ல படிக்கிறது எல்லாமே முக்கியமா இருக்கிற பாயிண்ட் மாரி தெரியும். ஃபர்ஸ்ட் படிக்கிறோம் அப்படின்னா, படிக்கிற அந்த ஆர்வத்திலேயே எல்லா லைனையுமே நம்ம வந்து மார்க் பண்ணிருவோம். ஆனா, அந்த ஒரு தடவையோட அந்த ஒரு பாடம் அப்படிங்கிறது முடிய போறதில்ல. அது திருப்பி ஒரு 10 டைம், 20 டைம் நம்ம வந்து படிக்க வேண்டியதா இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து யோசிப்போம். எதுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி முக்கியமா இருக்கிறத மட்டும் தான் திருப்பி நமக்கு வந்து ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு லெசன எல்லா லைனும் மார்க் பண்ணியிருந்தா, அப்புறம் எப்படி அது இம்பார்ட்டன்ட் லெசன் ஆகும்? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆகும். ஸோ அந்த மாரி பண்ணாம, ஃபர்ஸ்ட்டு எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க நோட்ல வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாரி சின்ன சின்ன ஸ்டிக்கி நோட்ஸ யூஸ் பண்ணி, நீங்க பேஜ்ல வந்து பக்கத்துல ஏதாச்சும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அத நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஜிஎஸ்ல நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நமக்கு வந்து 10 யூனிட்டா குடுத்திருந்தத, இப்போ 6 யூனிட்டா மாத்தியிருக்காங்க. 10வது யூனிட்டா இருந்த மேத்ஸ வந்து பார்ட் பில குடுத்துட்டாங்க. ஜிஎஸ்ஸுக்கும் மேத்ஸுக்கும் அதே சிலபஸ் தான். பட்டி டிங்கரிங், காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது யூனிட் 6. அது வந்து ஏற்கனவே நம்ம வந்து யூனிட் 8 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்ன மாரி, அதே யூனிட் 8 தான். இப்ப யூனிட் 6 அப்படிங்கிற பேர்ல இருக்கு. 20 கேள்விகள வந்து கேட்கப் போறாங்க. ஸோ, அத வந்து நீங்க வந்து படிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வேர் டூ ஸ்டடி குடுத்துருக்கோம். யூனிட் 6க்கு இப்ப புது சிலபஸ் பேஸ் பண்ணி, அத நீங்க என்னென்ன லெசன்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கடுத்து இந்தியன் எக்கானமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம குடுத்துருக்காங்கல்ல. அந்த ஒரு யூனிட்ட நீங்க வந்து படிங்க. அது நமக்கு யூனிட் 5ஆ நமக்கு குடுத்துருக்காங்க. அதுலருந்து 20 கேள்விகள் கேட்கப் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத நீங்க வந்து படிச்சுக்கோங்க. இது 2லேருந்து மட்டுமே 40 கேள்விகள் வரப்போகுது. யூனிட் 1ல குடுத்திருக்க ஜெனரல் சயன்ஸும், யூனிட் 2ல குடுத்திருக்க ஜியோகிராஃபியும் நமக்கு 5, 5 கேள்விகள் தான் கேட்கப் போறோம் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. அப்ப நீங்க 2மே கடைசியா வச்சுக்கோங்க. ஜெனரல் சயன்ஸ் யூனிட் 1ல இருக்க ஜெனரல் சயன்ஸ லாஸ்ட்டா வந்து படிங்க. படிக்கிறதுக்கு நேரம் இருக்குன்னா லாஸ்ட்டா நம்ம பார்த்துக்கலாம். அத வந்து நீங்க லெசனா படிக்காம, ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் கன்டென்ட் இருக்குல்ல, டூ யூ நோ கன்டென்ட், புக் பேக் அண்ட் புக்குக்குள்ள இருக்க ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இது மட்டும் தான் நீங்க ஜெனரல் சயன்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். லாஸ்ட்டா அதெல்லாமே படிச்சு முடிச்சுமே டைம் இருக்கு அப்டின்னா தான் லெசனுக்கு வந்து போகணும். கேள்விகள் ரொம்ப கம்மியா கேட்கப் போறாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜூவாலஜி, பாட்டனி, என்விரான்மென்ட் எல்லாமே சேர்த்தியே 5 கேள்விகள் தான் வரப்போகுது. அதே மாரி யூனிட் 2 ஜியோகிராஃபில 5 கேள்விகள் தான் வரப்போகுது. இது 2 லாஸ்ட்டா வச்சுக்கோங்க. இப்ப வந்து யூனிட் அதுக்கு அடுத்து வரப்போற அதுக்கு அடுத்து இருக்கிற பாலிட்டி இம்பார்ட்டன்ட். அதே மாரி ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் 2யுமே சேர்த்தி குடுத்துருக்காங்க. சேர்த்தியே 15 கேள்விகள் தான் கேட்கப் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத நம்ம வந்து படிக்கணும். இப்ப நீங்க யூனிட் 6 படிக்கிறீங்க. யூனிட் 5, யூனிட் 4, யூனிட் 3, யூனிட் 2, யூனிட் 1 குடுத்திருக்க யூனிட்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டர்ல நீங்க வந்து படிக்கணும். அதே மாரி சிலபஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ வச்சு தான், அது எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும்.
ஸ்கூல் புக்ல ஃபர்ஸ்ட் தரோவா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க செல்ஃப் நோட்ஸ் வந்து மேக் பண்ணுங்க. எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல புக்ல திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்றத விட, நம்ம ஹேண்ட் நோட்ஸ்ல ரிவிஷன் பண்றது அப்படிங்கிறது எஃபெக்டிவா இருக்கும். நீங்க இப்ப தான் நோட்ஸ் எடுக்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பழகப் போறீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ல தரோ பண்ணிட்டு நோட்ஸ் எடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், டே டு டே அப்டேட்ஸ் எல்லாமே டெலகிராம்ல தான் குடுத்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ.